ஏன் டீச்சர் எல்லாத்தையும் விட இந்த கிளாஸ் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன? ஆமா, அதை ஏன் கேட்குறீங்க? ஒரே பேரண்ட்ஸ் வேற வந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் குரூப், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் குரூப், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் குரூப்ன்ட்டு. எத்தனை பேரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்ல போட முடியும்? ஏற்கனவே பி செக்ஷன்ல போட்டாச்சு, இந்த ஏ செக்ஷனையும் பிரிச்சிட்டோம்னா இதோட முடிஞ்சுது. ஆமா டீச்சர், எல்லாரும் இப்படி வந்து கேட்கறதுனால பாதி பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டாச்சு, மிச்சம் பாதி தான் செகண்ட் குரூப்புக்கே இருக்குங்க. தேர்ட் குரூப்புக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. இந்த செக்ஷன்ல கொஞ்சம் 2-3 பிள்ளைங்க வருங்க, பாப்போமே எப்படின்ட்டு. ஆமா, பேரண்ட்ஸ் சொல்றதே நான் கேட்டுட்டே இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பேசாம பிரிக்கிறதே நல்லதுதான். ஆமா டீச்சர், இருந்தாலும் எத்தனை பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம சண்டை போட முடியும்? படிக்காத பிள்ளைங்களையும் ஃபர்ஸ்ட் குரூப்ல போட சொன்னாங்கன்னா எப்படி? அவங்களோட படிப்புக்கு தக்கனதானே நம்ம டீச்சிங் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டு அவங்களுக்கு என்னதான் படிப்பு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு படிப்பு வந்தா தானே போச்சு. ஆமா, அதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியவா செய்யும். நம்ம சொல்ற கடமைக்கு சொல்லுவோம், எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதோ அவங்க இஷ்டம் தான், என்ன செய்யறது? தீபி, என்னாச்சு? உங்க அம்மா வரவே இல்ல? அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது மீனு. எங்க அம்மா வரேன்னு தான் சொன்னாங்க, இன்னுமே காணோமே. ஒருவேளை உங்க அம்மா வராம இருந்தாங்கன்னா என்ன பண்ண போற நீ? அப்படி சொல்லாத, எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வரல, நேத்தே வந்திருக்கணும். எங்க அம்மாலாம் நேத்தே வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னு பாத்துக்கோயா. அதனால தான் என்ன ஃபர்ஸ்ட் குரூப்லயே போட போறாங்க. டீச்சர் காலையில பேசிட்டு கூட நான் கவனிச்சேன், நிறைய பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் சேராங்களாம். அதனால இந்த கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் பேரை தான் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு அனுப்ப போறாங்களாம். அப்படியா? நீ வேற பயமுடுத்தாத சரியா? நீ வேற ஃபர்ஸ்ட் குரூப் போயிட்ட, இல்லனா கூட நான் செகண்ட் குரூப்பாவது போவேன். இப்போ எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, கவலைப்படாத, எப்படியாச்சும் டீச்சர் உன்னை ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டுருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை நல்லா இருக்கு. அதே சமயம் அந்த புதுசா வந்திருக்குல அந்த பிள்ளை எத்தனை மார்க்னு இன்னும் தெரிய கிடையாது பாத்துக்கோ. அவ மட்டும் நிறைய மார்க் எடுத்தா டவுட் தான். அவளை பார்த்தா நல்லா படிக்கிற பிள்ளை மாதிரியே தெரியல. அவளாச்சும் நிறைய மார்க் எடுத்திருப்பாளாக்கும். அதெல்லாம் ஒண்ணு டுப்பா குரு மாதிரி தான் மார்க் எடுத்திருப்பா. அதனாலதான் அவங்க அம்மா வேற ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல்ல போட்டாங்க பாத்துக்கோ. ஆமால, அப்படி கூட இருக்கும்ல. பூமாரி, பாய்ஸ் எல்லாரையுமே பிரிச்சாச்சா? எல்லாரையும் பிரிச்சாச்சு. உனக்கு தெரியாதா? நம்ம கிளாஸ்ல இருந்து 2 பாய்ஸ் தானே. அதுல இருந்து பூபதியோட அம்மா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க டீச்சர் கிட்ட, ஃபர்ஸ்ட் குரூப் தான் வேணும்ட்டு. அதனால அசோகையும் பூபதியும் சேர்த்து ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டாங்க டீச்சர். அப்படியே நீ சொல்ற? எனக்கு இந்த விஷயம் தெரியவே செய்யாது பாத்துக்கோ. நீ தான் நேத்து வரலல, அதனால தான் உனக்கு தெரியல. ஆமா, அந்த பூபதி நல்லா கூட படிக்க மாட்டான், அவனுக்குலாம் ஃபர்ஸ்ட் குரூப் தேவையா? ஏன் அப்படி சொல்ற? பாவம்ல அவ 11th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நல்லா படிக்கணும்னு நினைச்சிருக்கலாம், அதனால கூட அப்படி போட்டுருக்கலாம்ல. ஆமா, நீ தான் சொல்லணும். அவ நல்லாவே படிக்க மாட்டான், நமக்கு தான் தெரியும்ல. ஆமா, இவ மட்டும் அப்படியே படிச்சு பிள்ளைச்சிட்டா. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லையா, சும்மா டீச்சர் கூப்பிடுறாங்க பாரு. பூமாரி, நானும் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்கலாம்னு இருக்கேன். அப்படியே டீச்சர் என் மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் குரூப் தராட்டின்னு வையா, செகண்ட் குரூப் போலான்னு இருக்கேன். நீ நல்ல மார்க் தானே எடுத்திருக்க, கண்டிப்பா உனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கும். ஆமா, மிது ஏன் வரல இன்னைக்கு? உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதா? ஃபோன் அடிச்சோன்னு எடுக்கல பாத்துக்கோ. தெரியலையே என்னன்ட்டு. உனக்கு தானே தெரியும், உனக்கு தான் மிது நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு எப்படி தெரியுமா? அதான் கவலையா இருக்கு. அவ கூட நல்ல மார்க் தான் எடுத்தா. டீச்சர் கிட்ட சொல்லணும் அவளை எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் குரூப் போடுங்கன்ட்டு. ஏன் பூமாரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசிருக்கியா? மிதுக்கும் நானும் எப்படி வர்ற? நீ இங்க தானே நிக்கிற, உனக்கு நீயே பேசிக்கிட்டு தானே செய்யலாம். மிது அப்படியா? அவ வந்திருந்தா நான் ஏன் அவளுக்காண்டி பேச போறேன்? இன்னைக்கு தான் அவ இல்லையில, அதனால நம்ம டீச்சர் கிட்ட சொல்றதானே முறை. ஆமா, பெரிய முறை. என்ன ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் ரெடியா? ரெடியா டீச்சர். பரவாயில்லையே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்க. உன் பேர் என்னம்மா? நீ புதுசா வந்திருக்கிய அந்த ஸ்கூலுக்கு? எல்லாரும் உன்ன மாதிரி பிள்ளைங்க தானே, அழக்கூடாது சரியா? எல்லாரோடையும் நல்ல ஜெல் ஆகணும். நீ நல்ல மார்க் எடுத்திருக்கிய 10th. ஃபர்ஸ்ட் குரூப் போய் நல்லா படிக்கணும் சரியா? டீச்சர் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். இவங்க தான் உன்னோட கிளாஸ் டீச்சரா வருவாங்க சரியா? சரி சரி,
அழக்கூடாது. எதுக்கு அழுவுற? இப்போ கண்ணை தொடச்சுக்கோ. அடுத்து மீனு டாட் குரூப் போய்க்கோ. சரியா? ஐயோ டீச்சர், நேத்து அவங்க அம்மா வந்து பேசினாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஓ அப்படியா, மறந்தே போச்சே. மீனு ஃபர்ஸ்ட் குரூப் போனா ஒழுங்கா படிப்பியா? எப்படி டீச்சர்? அதெல்லாம் நான் அழகா படிப்பேன், சூப்பரா படிப்பேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவேன் டீச்சர். நான் எல்லாம் பேட்ச் தான் இருக்கு. இப்படி தான் 10th எக்ஸாம்க்கு சொன்னேன். ஒண்ணே காணமே எக்ஸாம் ரிசல்ட்ல. இனிமே நான் நல்லா படிப்பேன் டீச்சர். சரி, நல்லா படிப்பேனா ஃபர்ஸ்ட் குரூப் போய்க்கோ. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்க்கு 2 பேரு. பூமாரி ஃபர்ஸ்ட் குரூப் தானே? ஆமா டீச்சர், நான் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்க போறேன். நீயும் நல்லா படிக்கணும். சரியா? 10thல எப்படி நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்தியோ அதே மாதிரி 11thலயும் ஃபர்ஸ்ட் வரணும். சரியா? சரி டீச்சர், நான் கண்டிப்பா வருவேன். அப்புறமா ஐஷு செகண்ட் குரூப் எடுத்துக்கறியா? சரியா போச்சு. ஐஷுக்கு இந்த நிலைமையா? அப்ப யார் நிலைமை? டீச்சர், செகண்ட் குரூப் எனக்கு வேணாமே. நான் நல்ல மார்க் தானே எடுத்திருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் குரூப்பே போய்க்கிறேன் டீச்சர். ப்ளீஸ் டீச்சர். எல்லாருமே ஃபர்ஸ்ட் குரூப்னு போனோம்னா செகண்ட் குரூப் தேர்ட் குரூப்புக்குலாம் ஆள் எங்க இருக்கு? நீ பூமாரியை விட கொஞ்சம் மார்க் கம்மி தானே, அதனால செகண்ட் குரூப் போய்க்கோ. இல்ல டீச்சர், எங்க அம்மா டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா படிப்பேன் டீச்சர் 11thல. என்னம்மா இது, எல்லாருமே இப்படி ஃபர்ஸ்ட் குரூப்புக்கே போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல நிறைய பேர் சேர்ந்துருவீங்களா? செகண்ட் குரூப்புக்கு கம்மி பேர் தானே இருப்பீங்க. ஏற்கனவே பூபதி அம்மாவும் கேட்டிருக்காங்களா, பாய்ஸும் 2 பேர் வந்துருவாங்க, மற்ற பேரும் வருவாங்க. ப்ளீஸ் டீச்சர். சரி, என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் குரூப்பே எடுத்துக்கோ. சரியா? அப்போ பூமாரி, உன் பேர் என்னம்மா? அமிர்தாவா? நல்ல பேரா இருக்க. சரி, அமிர்தா, பூமாரி, ஐஷு, அப்புறமா மீனு 4 பேர் ஃபர்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க. சரியா? டீச்சர் மிது ஏன் வரல இன்னைக்கு? டீச்சர், அது என்னன்னு தெரியல பாத்துக்கோங்க. மிதுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. நானும் கேட்க கிடையாது. போன் அடிச்சதுக்கு எடுக்கல. அப்புறமா எங்க சித்தி திருப்பி போன் அடிக்கல. லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அவ இன்னைக்கு எப்படியாச்சும் வந்துருவான்னு நினைச்சேன். இன்னைக்கும் வரல. சரி, அவ வந்துக்கிடட்டும். வேற ஸ்கூல் போறாளா என்னன்னு தெரியலையா? ஐயோ, போன வருஷம் தானே இந்த ஸ்கூலுக்கே வந்தா. அதுக்குள்ள அவ எப்படி வேற ஸ்கூலுக்கு போவா? அதுவும் என்ன விட்டுட்டு. அப்பாடா, அவ வேற ஸ்கூலுக்கே போட்டும், நல்லா இருக்கும். சரி, அப்புறமா டிபி டாட் குரூப் போய்க்கோ. சரியா? டீச்சர், டாட் குரூப் வேணாம். நானும் ஃபர்ஸ்ட் குரூப் தான் போறேன் பூமாரி கூட. அதுக்கு நீ பூமாரி மாதிரில மார்க் எடுக்கணும். கம்மியா தானே மார்க். டாட் குரூப் போய்க்கோ. வேற ஆப்ஷனே இல்ல. ஒயாம கேட்டு இருக்காரு, டாட் குரூப் போய்க்கோ. டீச்சர், என்ன சொல்றீங்க நீங்க? நான் ஃபர்ஸ்ட் குரூப் தான் போகணும்னு நினைக்கிறேன். டாட் குரூப் எனக்கு வேணாம். எங்க அம்மா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க வேணா பாருங்களா? இங்க பாரு தீபி, உங்க அம்மா வந்து பேசினாலும் சரி, டாட் குரூப்பே போய்க்கோ. டாட் குரூப்ல கம்மி பேர் தான் இருக்காங்க. நீ டாட் குரூப் போ, நல்ல படி. சரியா? உன்னோட கெபாசிட்டிக்கு டாட் குரூப் தான் ரைட்டு. டீச்சர் ப்ளீஸ் டீச்சர், நான் ஃபர்ஸ்ட் குரூப் தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது. டாட் குரூப்லயும் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வரலாம். என்ன இது, எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? டாட் குரூப்னு சொல்லிட்டேன்ல, பேச்ச விடு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? சரியா போச்சு. டீச்சர், எனக்கு டாட் குரூப் எடுக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது டீச்சர். ப்ளீஸ் டீச்சர். ஐயோ, சித்தி வேற இன்னும் வரலையா? டீச்சர் வேற திபி டாட் குரூப் எடுக்க சொல்றாங்களா? இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையா? டீச்சர் ப்ளீஸ் டீச்சர், நான் இனிமே நல்லா படிப்பேன் டீச்சர். 11thல என்னோட மார்க் நீங்க பாருங்களா, அழகா மார்க் எடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க உன்னை போய் நான் டாட் குரூப் போக சொன்னேன்ட்டு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க டீச்சர். ப்ளீஸ் டீச்சர். ஐயோ பாவமே, டிபி வேற அழறாளே. இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க. என்ன டீச்சர் இந்த பிள்ளைங்க ஆவுனா ஃபர்ஸ்ட் குரூப்னுங்குதுங்க. அதில் உள்ள கஷ்டம்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தெரிய போகுது? ஏற்கனவே அவள் சுமாரான மார்க் தான் தீபி எடுத்திருக்கா. அவளை எப்படி நம்ம போடுறது ஃபர்ஸ்ட் குரூப்ல? அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் திருப்பியும் தேர்ட் குரூப் போறேன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? தீபி தேர்ட் குரூப் போறதா நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அவள் தேர்ட் குரூப்பே போகட்டும். ஒரு நாள் அழுவாளா? அழட்டும், பிரச்சனை இல்லை. அவளோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். 10thலேயே ரொம்ப சுமாரான மார்க் தான். தேர்ட் குரூப் தான் அவளுக்கு சரியா வரும். ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். அவ தேர்ட் குரூப்பே போகட்டும், அதான் கரெக்ட். அவங்க அம்மா வந்தாங்கன்னா நான் பேசிக்கிறேன் அப்புறமா. சரியா? வந்தாங்கன்னா என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்க. சரி டீச்சர். அப்புறமா தீபி தேர்ட் குரூப் போய்க்கோ. சரியா? அங்கேயும் ஒரு 5 பிள்ளைங்க இருக்குங்க, அவங்களோட சேர்ந்துக்கோ.